கார்த்திக் தீபா சீரியல் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்கு. கார்த்திக்காக தீபா வந்து பாட்டு பாடிட்டாங்கன்னே சொல்லலாம். செம எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சுன்னு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. கார்த்தி வந்து ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க ரூமில். அப்போன்னு பார்த்து தீபா வராங்க. வந்துட்டு எல்லா விஷயமும் கேட்டுட்டு உண்மையை சொல்லலான்னு நினச்சா, ஆண்டவா இப்படி சோதிச்சிட்டியே, அவர் சின்ன விஷயத்தையே வந்து அவருக்கு பொய் சொன்னதே தாங்க முடியலையே ஆஃபீஸில். நான் அவர் வாழ்க்கையில் கூடவே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லியிருந்தேன்னா அவர் நிச்சயம் என் வாழ்க்கையை விட்டு இழந்துருவேனே. கடவுளே ஆண்டவா, நீ தான் எனக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் வந்து அவங்க சேரில் வந்து உட்காடுறாங்க. இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்ட்டு. அதே சமயம் அந்த பக்கம் கார்த்தி வந்து ரொம்ப பதட்டமாக எப்படியாவது இந்த ஆல்பத்தை வந்து ரிலீஸ் பண்ணி ஆகணுமே, பல்லவி இன்னும் வரலேன்னு டென்ஷனில் இருக்கும்போது ராஜா கரெக்டாக அவர் கேபினுக்கு வந்துட்டு கேட்குறாப்புல, இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் வந்து வெயிட் பண்ணுறாப்புல, அவருக்கு வந்து இப்போ கன்ஃபார்மாக வந்துடலாமா, வந்தால் ரெக்கார்டிங் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா ஈவினிங் வந்து அவருக்கு வேறு ஒரு ப்ரோக்ராம் இருக்கான் அப்படின்னோடனே, நீ நிச்சயமாக பல்லவி வருவாங்க, நீ அவரை வர சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத மாப்பிள்ள, தயவு செஞ்சு ஒரு தடவை பல்லவிக்கு ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னோடனே கார்த்தியும் உடனே வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் பண்ணி பார்க்குறப்ப தீபா வந்து ரூமில் வந்து ஃபோன் அடிக்கிறத பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி ஃபோனை வந்து சைலண்ட்டில் போட்டுறாங்க. என்ன ஃபோன் எடுத்து பேசினாங்களா அப்படின்னோடனே, இல்லை ஃபோனை எடுக்கலை அப்படின்னோடனே மறுபடியும் அடிமாப்பில், ஏன்னா வந்து மியூசிக் டைரக்டர் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கேன்சல் ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், நீ அடி அப்படின்னோடனே மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணோன்னா பல்லவி வேறு வழியே இல்லாமல் பல்லவி வாய்ஸில் வந்து தீபா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க, உங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுற தெரியுமா, மியூசிக் டைரக்டர் எல்லோரும் வந்துட்டாங்க, நீங்கள் வந்து பாட வேண்டியது தான், நான் தான் என் சுச்சுவேஷனை சொல்லியிருந்தேன்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக வாங்க, நான் வந்து நிச்சயமாக உங்களை வந்து எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரேன், தயவு செஞ்சு என்னை வந்து கைவிட்டுறாதீங்க அப்படின்னு நான் உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்னோடனே சொல்கிறாங்க. நேற்று வரேன்னு தானே சொல்லியிருந்தீங்க, டைம் ஆகிடுச்சு பாருங்கள், வாங்க நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிவிட்டு நான் நம்பிக்கையில் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. தீபா வந்து பேசவே விடாமல், என்ன இப்போ வாழ்க்கையில் வந்து இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் மாட்டிக்கிட்டேனே, நான் கார்த்திக் சாரை காப்பாற்றியே ஆகணும், என் வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு முடிவெடுத்து பாடலான்ட்டு போகிறாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக மீனாட்சி ஃபோன் பண்ணிடுறாங்க. மீனாட்சி ஃபோன் பண்ணிட்டு, என்ன ஆச்சு தீபா, உண்மையை சொல்லிட்டு ஏன் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னோன்னா, என் கார்த்தி ரொம்ப திட்டானா அப்படின்னோன்னே, இல்லைக்கா நான் இன்னும் உண்மையே சொல்லலை அப்படின்னு. ஏன் உண்மையை சொல்லலை, அதை சொல்கிறதுக்கு தானே வந்திருந்தேன் அப்படின்னோன்னே, அது சொல்லலான்னு தான் நினச்சேங்க்கா, அப்போன்னு பார்த்து வந்து இங்கே ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை நடந்துச்சா, ஒரு சின்ன பொய் சொன்னதுக்கே அவரால் தாங்க முடியல, நான் சொல்லிட்டேன்னா அவர் வாழ்க்கையை விட்டு போயிடுவேன்னு எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு, மறுபடியும் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னோடனே, இப்போ என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, என் அடையாளம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, கார்த்திகை வந்து கௌரவத்தை காப்பாற்றுறது தான் மொதல் வேலை, அதுக்கடுத்து என் வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ விதிப்படி நடக்கட்டும், நான் பாடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னோடனே, நீ அவசரப்படாத, ஒரு நிமிஷம் இரு, நான் ஒரு 5 நிமிஷத்தில் அங்கே வந்துடுறேன் அப்படின்ட்டு மீனாட்சி வந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு வச்சிடுறாங்க. அந்த வேகத்துக்கு ஆஃபீஸுக்கு வந்துடுறாங்க படபடன்னு. வந்தோடனே பார்த்தா தீபாவுக்கு வந்து முக்காடு போட்டு விட்டுட்டாங்க. முக்காடு போட்டுட்டு ஆள் அடையாளம் தெரியாத லெவலுக்கு வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு, என்னாச்சு, யார் இவங்க தான் பல்லவி அப்படின்னு சொன்னோன்னா, அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னோடனே கார்த்தி கரெக்டாக கண்ணை நோட் பண்ணிடுறாங்க, கையையும் பார்த்துடுறாங்க. பார்த்த வேகத்துக்கே அவருக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் மனசில் மட்டும் வச்சுக்கிறாப்புல கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் தான் பல்லவிங்கிறது எப்படி நான் நம்புறது அப்படின்னோடனே, தீபாவுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஃபோன் எடுக்கலை, ஃபோன் வச்சுட்டு போனதுனால வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அதனால் நான் வந்து அழைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, எங்கள் தீபா இங்கே தானே இருந்தாங்க ஆஃபீஸில் அப்படின்னோன்னா, இல்லையே, இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு மீனாட்சி சமாளிக்கிறாங்க. கோவிலுக்கு போயிருப்பாங்க அப்படின்னோன்னா, ஆமாம் போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்னோடனே, சரி நான் உங்களை எப்படி பல்லவின்னு நம்புறது அப்படின்னு. சார் நீங்கள் கேட்குறதெல்லாம் நியாயம் தான், நான் தான் உண்மையான பல்லவி, என்னை நம்புங்க அப்படின்னு பேசுகிறாங்க. உங்களை நம்ப முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நான் 2 ட்ரிப் ஏமாந்துட்டேன். சார் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று தெரியுமா, நான் தான் பல்லவிங்கிறது வந்து உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன்ல, இதெல்லாம் யார் வேணால் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு கார்த்தி வந்து வலுக்கட்டாயமாக பேசினோன்னே, சார் ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும்ல, நான் பாடுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, அதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னோடனே, என் அடையாளத்தை நான் காட்ட விரும்பலை அப்படின்னு தீபாவை அழைச்சிட்டு வந்துடுறாங்க. பல்லவியை வந்து மைக் முன்னாடி நிப்பாட்டிட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க. ராஜாவும் பக்கத்தில் இருக்காங்க, பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. ஆமாம் இவங்க ஒரிஜினல் பல்லவி தான், நிச்சயமாக வந்து டேக் போகலாம், பல்லவி ஆல் த பெஸ்ட் அப்படின்ட்டு கை கொடுக்குறாங்க. கார்த்தி கை கொடுக்கும்போது கையையும் வந்து பார்க்குறாங்க, கண்ணையும் பார்க்குறாங்க, மறுபடியும் அதே மாதிரி க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. சரி ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் மீனாட்சி இங்கே வந்து நின்றுடுறாங்க. தீபா வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்னேகா வந்து வாய்ஸ் நல்லா இருக்கே, எப்படியும் ஜெயிச்சிருவாரோ கார்த்தி, ஜெயிக்க விடாமல் பண்ணால் நல்லா இருக்குமே, எப்படி ஒரே நாளில் வந்து இவ்வளவும் நடக்குது, ஒரே டேக்கில் பாடுறாளே, இவ்வளோ பெரிய அப்பா சிங்கரா இவ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து தீபா வந்து மாஸ்க் வந்து எடுத்துகிட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க. எடுத்துகிட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக. கார்த்தி வந்து இப்படி கன்னத்தில் வந்து கை வச்சு ஒரு யோசனையாக இருக்காங்க. தீபா லாங்காக கண்டினியூவாக பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க.
அப்போன்னு பார்த்து எல்லா பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சாங் எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. மீனாட்சியும் வந்து சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாஸ்க் விலகுனது கூட வந்து தெரியாமல் பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் நம்ம காட்டுறப்ப பார்த்தா தான் தெரியுது வந்து எல்லாமே வந்து தீபாவோட மனசில் வந்து அவங்க ஃபேஸ் வந்து எல்லாத்தையும் காட்டுற மாதிரி பாட்டு எல்லாமே பாடிக்கிட்டு இருக்காங்க. தீபா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாட்டை வந்து பாடி முடிச்சிடுறாங்க. கார்த்தி வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காப்புல. ராஜா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, மாப்பிள்ளை நான் எதிர்பார்க்கவே இல்லை இவங்க வந்து பாடுவாங்கன்னு. ஆனாலும் பாரு நமக்கு வந்து யோகம்தான். கரெக்டாக நீ வச்ச நம்பிக்கையை அவங்க வந்து காப்பாற்றிட்டாங்க. கரெக்டாக வந்ததும் இல்லாமல் பாட்டும் பாடி முடிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் சிங்கிள் டேக்லேயும் பாடிட்டாங்க. நம்ம ஆல்பம் வந்து சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணிடலாம். சிதம்பரத்துக்கு செம ஆப்பு அப்படிங்கிறாங்க.